கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனங்களாக போன போது, பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மறக்கப்படாத நிச்சய உடன்படிக்கையை அவர்களுக்கு வைத்திருந்தார். அந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருவது அவருடைய சித்தமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணி சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், உன் அக்கிரமத்தை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, உன் மீறுதலை எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காமல் இருக்கும், அதை காணவே முடியாது, அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட்டு விட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான காரியம் என்ன என்று சொல்லி எரேமியா மூலமாக கர்த்தர் சொல்லும் போது 50ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள், அம்பு செலவை பாராதிருங்கள், அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது என்று சொல்லி பாபிலோனை சுற்றிலும் அக்கிரமங்களை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய சேனையை எழுப்பி நின்று பாபிலோனை கர்த்தர் முறியடிக்க கட்டளையிட்டார். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அம்பு செலவை பார்க்காதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அம்பு செலவை பார்க்காதிருங்கள். உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்கள். எங்கே என்று சொன்னால் பணத்தில் அல்ல, நம்முடைய ஸ்தோத்திரங்களினாலும், நம்முடைய முழங்கால்களினாலும், நம்முடைய ஜெபங்களினாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அம்பு செலவை பாராதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அம்பு செலவை பார்க்காதபடிக்கு, உங்களுடைய துதிக்கான, உங்களுடைய ஜெபத்திற்கான, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ஆவிக்குரிய செலவை நீங்கள் பார்க்காதபடிக்கு கர்த்தருக்கு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தையும் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பாபிலோனின் அடிமைத்தனங்கள் முடிவுக்கு வரும், உங்கள் போர் முடியும். கர்த்தர் பாபிலோனின் அக்கிரமத்தை அவருடைய கண்ணியிலே சிக்க வைப்பார், உங்களை பாதுகாப்பார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. கர்த்தர் உங்களோடு கூட பெரிய உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.